ஏராளமான காலாட்படையினர் வந்து கொண்டிருக்க எண்ணற்ற மாட்டு வண்டிகள் பொருட்களை சுமந்து வந்தன. நடுவில் இருந்த 3 குதிரைகளில் ஒன்றில் சுகேசன் அமர்ந்திருந்தான். தொலைவில் வரும்போது 2 மலைகளுக்கு நடுவில் சமவெளி இல்லாமல் மலை தொடர்ச்சியாக இருந்ததைக் கண்டு திடுக்கிட்டான். பாதை தவறிவிட்டோமா என குழப்பம் ஏற்பட அவனுடன் வந்த வீரர்களும் அதே மனநிலையில் இருந்தனர். 2 மலைகளுக்கும் இடையில் மூங்கில் காடுகளால் வரப்பை ஏற்படுத்தியவாறு அரும்பு அரும்பாய் இணைந்திருந்தன. மேலும் நெருங்குகையில் கண்கள் விரிய சுகேசனின் மனதில் பேரிடி இறங்கியது. உள்ளம் கொதித்து உடல் நடுங்கியது. அதிர்ந்த வீரர்கள் சலசலவென பேச்சொலியை எழுப்ப சுகேசன் பதட்டத்துடன் குதிரையை வேகமாக செலுத்தி நெருங்கினான். ஒரு கணம் மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது. மலையை வசப்படுத்த அனுப்பப்பட்டிருந்த 2000 வீரர்களின் உடல்கள் 2 மலைகளுக்கு இடையே சேரப்படை நுழைவதாய் இருந்த சமவெளியை மறித்து குவிக்கப்பட்டிருந்தன. மகன்கள் கிடைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை வைகலானுக்கு இருந்தாலும் மனம் கலங்கியது. பிள்ளைகள் குடிலில் நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களை பிரிந்து ஒரு தந்தையால் காலம் கடத்திவிட இயலும். ஆனால் பிள்ளைகள் நிலையை அறியாது ஒரு கணத்தை கடத்துவதும் ரணமாய் இருந்தது. ரணமிகுந்த யுகங்களாக நொடிகள் ஊர்ந்தன. தந்தை உயிருடன் இருக்கையில் மகனை இழப்பது வாழ்வின் சாபம். கொடுமையிலும் கொடுமையான நிகழ்வு. அத்தகைய நிகழ்வு தங்களது குல ஆசானுக்கு நிகழ்ந்து விடுமோ என்ற பரம்பு வீரர்கள் மனம் கலங்கினர். கொடியூரை துயரம் மழை மேகமாய் சூழ்ந்திருந்தது. பெண்களின் கண்களில் கண்ணீர் மழையாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. மலை போல் குவிக்கப்பட்டிருந்த சேர வீரர்களின் உடல்களை பார்த்த சுகேசன் அதிர்ந்து போனான். மலை போல் குவிக்கப்பட்டிருந்த சேர வீரர்களின் உடல்களை பார்த்த சுகேசன் அதிர்ந்து போனான். மலைகளின் மேல் பரம்பு வீரர்களை இருப்பதை கவனித்ததும் குதிரையை மெதுவாக முத்திரமலையை நோக்கி செலுத்தினான். மலை சரிவு முழுவதையும் கருங்குருதியால் மெழுகியிருப்பதை கண்டதும் நடந்ததை புரிந்து கொண்டான். ஒரு கணம் யோசித்தவன் அவனுடன் இருந்த குதிரை வீரனை அழைத்தான். உடனடியாக சேர மன்னரிடம் செல்.